தொப்பை குறைய பெட்ஷீட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதில் ஒரு எக்ஸசைஸ் ஒன்று சொல்லியிருந்தோம். இப்போ நிறைய நேயர்கள் வந்து கேட்டிருந்தாங்க, சார் இது செய்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது, இது எல்லாராலையும் செய்ய முடியல, எல்லா வயசுக்காரங்களாலையும் செய்ய முடியல, எங்களுக்கு ஈஸியாக செய்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு. இப்போ விரல் வைத்தியம் பற்றி நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சோன்னா தொப்பை குறையறதுக்கும் உடல் எடை குறையறதுக்கும் இந்த பேக் பெயின் போகிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அக்யூப்ரெஷர் விரல் வைத்தியத்தில் ஏதாவது இருக்கா சார்னு நிறைய கேள்விகள் கண்டிப்பாக இருக்குது. அதில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வைரலாக வந்து உலகம் ஃபுல்லாக பல பேர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய 4 விஷயங்களை பற்றி 4 வைத்திய முறைகளை பற்றி அடுத்த வீடியோவில் விரிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் பல வருடங்களாக உலகம் ஃபுல்லாக பயன்படுத்திட்டு இருக்கிற ரெகுலர் விஷயம் விரல் வைத்தியத்தில் என்னன்றதை வந்து நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போன வீடியோவில் இதெல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த விரல் இதை வந்து இந்த தம்பில் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது, இது வந்து 30 செகண்ட்ஸ். அதே மாதிரி இந்த விரலில் இப்படி ப்ரெஷர் கொடுக்கறது, இது 30 செகண்ட்ஸ். ஓகேங்களா? அப்புறம் இந்த காதுனுடைய சென்டர் பாயிண்ட், இந்த துருத்திட்டு இருக்கு இல்லையா, இந்த பக்கம் அப்படியே அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்டில் வச்சு கிளாக் வைஸில் 30 செகண்ட்ஸ், ஆன்டி கிளாக் வைஸில் 30 செகண்ட்ஸ். அப்புறம் மூக்குக்கும் உதட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இந்த ஒரு விரல் வச்சு அதில் வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் 30 செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் எல்போ பாயிண்ட்டுன்னுவாங்க, இந்த மடிக்கும் போது இந்த குழி விழுது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் உள்ள இந்த பாயிண்ட் இதை வந்து 30 செகண்ட்ஸ் இல்லை 1 நிமிஷம் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அதே மாதிரி இந்த விரலில் இந்த பக்கம் அந்த பாயிண்டில் 30 செகண்ட்ஸ், இந்த பக்கம். இது வந்து ரெகுலராக உலகம் ஃபுல்லாக வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதை நீங்கள் தினம் குறைந்தது 2 முறை தூங்கி எழுந்த பிறகு தூங்க போகிறதுக்கு முன்னால் இல்லை டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் செய்யலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் 2 முறை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உடல் எடை சீராக இருக்கும், உங்களுக்கு அதிக வெயிட் வந்து போடாது அப்படின்றது உலகம் ஃபுல்லாக பண்ணிட்டு வராங்க. ஆனால் ஸ்பெஷலாக 4 விஷயத்தை பற்றி அடுத்த இதில் சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு எமர்ஜென்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, வயிறு திடீர்னு உப்புசமாயிடும் காரணமே இல்லாமல். ஒரு கேஸ் ஃபார்மேஷனாலேயோ இல்லை வேறு விஷயங்களாலேயோ இந்த வயிறு வந்து உப்புசமாயிட்டு உடல் எடை கூர்ன மாதிரியும் ஒரு அன்னீசினஸ் வந்து நமக்கு வந்துடும். திடீர்னு கேஸ் பிடிப்புகள்லாம், வாயு தொல்லை வேற, நமக்கு வாயு பிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். அதுலேருந்து போகிறதுக்கு உடனடியாக இமீடியட் ரிலீஃப்க்கு என்னன்ற ஒரு விரல் வைத்தியத்தை தான் இங்கே பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ தொப்பை குறையவும், உங்களுக்கு மாதவிடாய் சீராவதற்கும், இரத்த ஓட்டம் வயிற்றுல சீராவதற்கும், வயிற்றுல உள்ள விஷயங்கள் எல்லாம் சரிவர செயல்படுத்தி எல்லாத்துக்குமான ஒரு 4 விரல் வைத்தியம் ரொம்ப முக்கியமான வீடியோ. அதை பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் நான் என்னன்றதை சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். இப்போ நான் உடை அணிஞ்சிருக்கிறேன். நீங்கள் இது செய்யும்போது உடைய அந்த வயிற்று பகுதியில் நீக்கிட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்கின்னில் தான் இதை வந்து பண்ணணும். இப்போ நம்ம இதை பண்ணுறதுக்கு முன்னாடி வயிற்றை வந்து கொஞ்சம் வார்ம் அப் பண்ணி தயார் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த கைகளை இந்த தொப்புள் இருக்கு இல்லையா, இந்த தொப்புளில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கையையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுத்து இப்போ மூச்சை நல்லா உள்ளே இழுங்க, வயிறை வந்து இழுக்கணும். இதை அழுத்தம் கொடுத்து வயிறை உள்ளுக்கு இழுத்து மூச்சை நல்லா இழுங்க. அப்புறமா அப்படியே வந்து கையை ரிலாக்ஸ் பண்ணி மூச்சை வந்து நல்லா விடுங்க. இந்த மாதிரி ஒரு 5 அல்லது 6 முறை குறைந்தபட்சம். நீங்கள் அதுக்கு அதிகமாக கூட செய்யலாம், பட் குறைந்தபட்சம் 5-6 முறை செஞ்சீங்கன்னா இப்போ இந்த வயிறு வார்ம் அப் ஆகி உங்களுக்கு தயாராகிடுச்சு. அப்புறம் இந்த தொப்புள் கொடிக்கு இந்த 4 விரல்கள் இப்படி வச்சுக்கோங்க. இந்த 4 விரல்கள் இந்த தொப்புள் இங்கே இருக்குது, அதற்கு மேற்பகுதியில் அதை ஒட்டின மாதிரி வச்சுட்டு, அளவுக்காக சொல்கிறேன் நான், இந்த விரலில் அதனுடைய அளவை எடுத்துக்கொள்ளுங்கள். எங்கே இருக்குது அந்த 4 விரல் தாண்டி அப்படின்னா இந்த பாயிண்ட், இது வந்து தொப்புளுக்கு நேராக அந்த நெஞ்சிக்கினுடைய நடுப்பகுதியை நோக்கி வந்து போகிற அந்த நேர்கோட்டில் வந்து வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை கிளாக் வைஸ் நல்லா கொஞ்சம் அழுத்தி ப்ரெஷர் கொடுத்துட்டு கொஞ்சம் பண்ணுங்கள். வலிக்கிற மாதிரி இருந்தால் அந்த ப்ரெஷரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் இதை வந்து ஸ்லோவாக பண்ணலாம், அப்புறம் போக போக கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணலாம். இப்போ இதில் கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இதை வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நிமிடம். அதே மாதிரி திரும்பவும் இந்த தொப்புள் கொடிக்கு இந்த கையில் 4 விரல் எடுத்துக்கோங்க. இந்த 4 விரலை அந்த தொப்புள் கொடியை ஒட்டின மாதிரி வந்து வச்சுட்டு
அதுக்கு கீழே என்ன பாயிண்ட் இருக்குது அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதை நோட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு 1 நிமிடம் கிளாக் வைஸ், அப்புறமா ஆன்டி கிளாக் வைஸ் ப்ரெஷர் இந்த இடத்துல வந்து அதை வந்து கொடுங்க. திரும்பவும் கையை இப்படி வச்சுட்டு இது பண்ணி முடிச்சு, எவ்வளோதாங்க சிம்பிள். இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வச்சுக்கிட்டு திரும்ப அந்த மூச்சு பயிற்சி அதை நல்லா பண்ணுங்கள். அப்புறம் வயிறு ஃபுல்லாக இதை கிளாக் வைஸில் ஒரு மசாஜ் மாதிரி கொஞ்சம் அழுத்தி கொஞ்சம் தடவுங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த வயிறை கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிக்கிங்க. இவ்வளோதாங்க. இது பண்ணினீங்கனாலே உங்களுக்கு அந்த வயிறு உப்புசம் என்பது ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை, சாப்பிட்ட உடனே பண்ண வேண்டாம். சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து வந்து இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வயிறு உப்புசம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உடனடியாக இம்மிடியட் ரிலீஃப் கிடைக்கும்.